அதாவது சூரி படம் ரிலீஸ் அப்படின்னா சூரிய எந்த அளவுக்கு பெரிய ஆள்னா அவார்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் படமே ரிலீஸ் ஆகுது. ஆமா, அவ்வளவு பெரிய ஆளாயிட்டாரு. வாழ்த்துக்கள் சார். படத்தோட கதை படத்தோட ஸ்டோரி நம்ம பார்த்தோம்னா சூரிய வந்து துபாயில இருந்து வராரு. அவர் அவரோட அத்தை பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கணும், அதாவது ஹீரோயினே கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோயினை பார்த்தீங்கன்னா யார்ட்டையுமே பேசாம ஒரு மாதிரி வானத்தையே பார்த்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ சொந்தக்காரங்களாம் என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து பேய் தான் பிடிச்சிருச்சு, பக்கத்து கிராமத்துக்கு எப்படியாவது கூட்டிட்டு போய் அங்க ஒரு சாமியார் இருக்காரு, அங்க வந்து பேய் ஓட்டிட்டோம் அப்படின்னா எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பக்கத்து கிராமத்துக்கு கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கறத படத்தோட கதை. கரெக்டா? கிடையாது, அப்புறம் அவங்க கூட்டிட்டு போறாங்க இல்லையா, அதுதான் படத்தோட கதை. ஓ, அப்ப அவங்க கூட்டிட்டு போகும்போது நடக்கிற சம்பவங்கள் தான் கதையா? கூட்டிட்டு போறப்ப சில சம்பவங்கள் நடக்குது, ஆனா அதுக்கும் கதைக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏதோ சொல்லி குழப்புற, ஒன்றும் புரியல. படத்தோடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃபா? படமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு தான் இருந்துச்சு. ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கான கண்டென்ட் தான் அந்த படத்துல இருந்துச்சு. என்னத்த வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பேசுறது, நம்ம பிளஸ் மைனஸ்னு போயிடலாம். சரி, படத்தோடைய பிளஸ் என்ன? அந்த படத்துல நடிச்ச கோலியா? ஓ, அது சூப்பரா நடிச்சிருந்துச்சு. எல்லா ஆர்டிஸ்டும் அது ரொம்ப இயல்பா தத்ரூபமா நடிச்சிருந்ததுன்னா பாத்துக்குங்க. வாழ்ந்திருந்ததுன்னு சொல்லுங்க, அது எங்க போய் நடிக்கும் போது. ஓகே, இந்த படத்தோட பிளஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, படம் பார்க்க ஆரம்பிக்கிறப்ப என்னடா இவ்வளோ பிற்போக்குத்தனமா எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். இதெல்லாம் இன்னுமா நடக்குது நம்ம சொசைட்டியில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் படம் பார்க்க பார்க்க இன்னும் இந்த விஷயம் எல்லாம் வேற ஒரு ரூபத்தில் நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப அழகாக டேரக்டர் வந்து கன்வின்ஸ் பண்ணிடுறாரு. அண்ட் அதை வச்சு வந்து இந்த சொசைட்டி எப்படிலாம் வந்து மக்களை ஏமாத்துது அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக காட்டியிருந்தார் இந்த படத்தில். அதே மாதிரி ஒரு பொண்ணு லவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு எதிராக எப்படிலாம் வன்முறைகள் நடக்குது, அந்த பொண்ணோட ஃபேமிலிக்கு எதிராக எப்படிலாம் வன்முறை நடக்குது அப்படின்றத இந்த படத்துல வந்து டேரக்டர் வந்து ரொம்ப யதார்த்தமாக சொல்லியிருக்காரு. அந்த வகையில் கண்டிப்பாக வந்து டேரக்டர் வினோத் ராஜை வந்து நம்ம பாராட்டலாம். வாழ்த்துக்கள் சார். படத்துல ஒர்க் அவுட் ஆகாத மைனஸ்கள் அது நிறைய இருக்கு. அதாவது டேரக்டருக்கு வந்து ரொம்ப பெரிய மனசு தான். படத்துலேயே ஒரு 4-5 சீன் தான் இருக்கு. அதில் 2 சீனை வந்து ட்ரெய்லர்லேயே வச்சுட்டாரு மனுஷன். வா. அதே மாதிரி வயசு வித்தியாசம் பார்க்காம வந்து சூரி வந்து எல்லாத்தையும் அடிக்கிறதும் திட்டுறதும் வந்து ரொம்ப வன்முறையா இருக்கு. அதை வந்து ரொம்ப யதார்த்தமா படத்துல காட்டியிருக்காங்க நடக்கிறத. அந்த மாதிரி விஷயம்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டோம் ரொம்ப அழுத்தமா பதிவு பண்ணும் இல்லையா, அதை வந்து இந்த படம் வந்து தவற விட்டுருச்சு. அப்புறம் இந்த படத்துல பல டுட்டோரியல் வீடியோஸ் இருக்கு. டுட்டோரியல் வீடியோஸ், அதாவது ஜடை போடுவது எப்படி, அப்புறம் இந்த ஆட்டோவெல்லாம் கயிறு கட்டி ஸ்டார்ட் பண்ணுவாங்க இல்லையா, அது எப்படி, அப்புறம் கண்ணில் தூசி விழுந்துருச்சு அப்படின்னா எப்படி நாக்காலே எடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி பல டுட்டோரியல் வீடியோஸ் வந்து இந்த படத்துக்குள்ள இருக்கு. அப்புறம் இந்த படம் எடுத்த லொக்கேஷன் எங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அந்த ஊர் மக்களுக்கு இனிமேல் கூகுள் மேப்ஸே தேவைப்படாது. ஏன் இவர் தான் எல்லா சந்து வந்து ரோடு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக அப்படியே படம் எடுத்திருக்காரு. அதை பார்த்து இனிமேல் அவங்க எல்லா ஊருக்கும் போய்க்கலாம் வந்துக்கலாம், ஊருக்குள்ள டிராவல் பண்ணிக்கலாம். கூகுள் மேப்ஸ் இனிமேல் அந்த ஊருக்கு தேவைப்படாது. அப்புறம் இவங்க வாழ்வியலை காட்டுறதுன்னு சொல்லிட்டு இந்த யூரின் பாஸ் பண்ற விஷயத்தெல்லாம் கூட ரொம்ப டீட்டெயில்டா எடுத்திருக்காங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. இந்த படத்துல வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஆட்டோல போயிட்டு இருப்பான், அப்ப திடீர்னு மோஷன் பாஸ் பண்ணணும்னு சொல்லிடுவான். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயமாயிடுச்சு, அதையும் ரொம்ப டீட்டெயில்டா காட்டிக்கிட்டு தொலைச்சிட்டு வர டேரக்டர் அப்படின்னு. ஆடியன்ஸுமே ரொம்ப பயந்தாங்க. அதெல்லாம் தியேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். அப்புறம் படத்துல மியூசிக் டைரக்டர் தான் இல்லைன்னு பார்த்தா எடிட்டரும் இல்லை போல. ஓ, அதாவது இந்த படத்தை வந்து ஒரு நார்மலா ஒரு படம் இப்ப ரிலீஸ் ஆகுது இல்லையா, அந்த படம் மாதிரி எடிட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 30 to 40 minutes தான் ஃபுட்டேஜ் வந்திருக்கும். ஆனால் இவங்க வந்து வாழ்வியலை பதிவு பண்ணுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப லென்த்தாக சிங்கிள் ஷாட்டில் பல சீன்ஸ் எடுத்திருக்காங்க. அதெல்லாமே கொஞ்சம் வந்து டயர்டாக போரிங்காக இருக்குது. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இவங்க எல்லாரும் ஆட்டோவில் போயிட்டு இருக்கப்ப இவங்க வழியை வந்து ஒரு காளமாடை வந்து மறைச்சிட்டு நிற்கும். அந்த காளமாடை வந்து இவங்களால துரத்த முடியாது. பக்கத்தில் ஒரு வீடு இருக்கும், அந்த வீட்டுக்கு போய் ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச மாடம் அப்படின்லாம் கேட்டு அந்த மாட்டோட ஓனரை கூப்பிட்டு துரத்துவாங்க. ஸோ அந்த ஷாட்டை வந்து இந்த வீடு ஒரு 100 மீட்டர்ல இருக்கு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஆள் நடந்து போகிறத அப்படியே அவருக்கு அவரோட முதுகு பின்னாடி கேமரா வச்சு அவர் நடந்து போகிறப்ப கேமராவும் அப்படியே அவர் கூடயே போகுது. நம்மளும் போகிறோம் அவர் கூட. அடுத்து அவர் போய் இந்த வீட்டில் பேசிட்டு திரும்ப வரப்ப திரும்பவும் அப்படியே கேமரா அப்படியே வருது அவருக்கு கூடயே. அப்புறம் ஒரு பொண்ணு வருது அங்கேருந்து மாட்டை பிடிச்சிட்டு போகிறதுக்கு. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அப்படியே கேமரா அப்படியே ஒரு 100 மீட்டர் அப்படியே வருது, மாட்டை இழுத்துட்டு போகிறாங்க, அதுவும் அப்படியே போகுது கேமரா அவங்க கூட. இது எப்படி தெரியுமா இருக்கு? எப்படி ஸ்கூல்ல வந்து கேட்ட கேள்விக்கு ஆன்சர் எழுதுறவனுக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்துருவாங்க. ஒருத்தன் என்ன படிச்சோம்னே தெரியாம இஸ் வாஸ் ஆர் வேர் தட்டு அப்படி இஸ் ஆல்சோ நோன் அஸ் கால்ட் அஸ் அப்படின்னு ஒருத்தன் எழுதி பேப்பர் புளி பண்ணி பேப்பருக்கு ஒரு மார்க் போடுங்கனே அப்படிமால அந்த மாதிரி.
இன்னொரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா, இந்த படத்தோட கிளைமேக்ஸை வந்து ஆடியன்ஸாகவே உங்க கையிலேயே கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி டேரக்டர் வந்து எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாரு. அது வந்து படம் பார்த்துட்டு இருந்த ஆடியன்ஸுக்குலாம் வந்து உச்சக்கட்ட கோவமே வந்துருச்சு. ஏதாவது மொக்கையா வச்சு ஒரு கிளைமேக்ஸை வந்து நீங்க இந்த படத்துல காட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எந்த அளவுக்கு சரியா இருக்குன்னே நமக்கு தெரியல. சரி, சூரிக்கு என்ன ஏதாவது பிரச்சனையா? கழுத்துல ஏதோ பூசிட்டு தொண்டை கட்டிட்டு பேசிட்டு இருக்காரு. அது தெரியல. கருடன் டப்பிங் முடிச்சுட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அங்க வந்து அப்படியே ஃபாஸ்டா பல டைலாக்ஸ்லாம் பேசியிருப்பாரு இல்லையா? அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இங்க வந்தாரா என்னன்னு நமக்கு தெரியல. படத்தோட ஸ்டார்டிங்லேயே 10 போட்டுருவாங்க. மொத்தத்துல பொட்டுக்காளி எப்படி இருக்கு? அதாவது இது வந்து ஒரு வழக்கமான சினிமா கிடையாது. இது ஒரு ஆர்ட் ஃபிலிம். அந்த மாதிரி படங்களை பார்க்குறவங்களுக்கு இந்த படம் பிடிக்குமான்னு கேட்டால் அதுவே ஒரு டவுட்டு தான். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது. என்ன? சிவகார்த்திகேயனை வந்து சூரிக்கு வாழ்க்கை கொடுக்கல.